இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி. கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம் சகித்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே தமிழ்நாடு மக்களே உன்னை உள்ளத்தில் வைத்து இன்று தமிழ்நாட்டில் இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு சீஃப் மினிஸ்டராக தனது தளபதியாக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தை பார்த்து, எங்களுக்கும் ஒரு இளைய தளபதி இன மத வேதங்களுக்கு அப்பால், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் என்ற பேதங்களுக்கு அப்பால் தமிழ் பேசும் மகன் ஒருவன் கிழக்கு மாகாணத்திலும் ஒரு முதலமைச்சராகுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. கச்சத்தீவை தரமாட்டார். நாங்க சொல்லுறோம், கச்சத்தீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே